ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து. அதாவது இகழ்ச்சியில் கெட்டவர், இகழ்ச்சியால் கெட்டவர், அவரை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது உள்ளுக தாம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து, தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் பொழுது. ஸோ கையில பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கடமையை மறந்து செலவு செய்யும் பொழுது இதே போன்று கெட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அதான் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. சோ நமக்கும் இதே நிலைமை ஏற்படும் என்பதை மனதில் வைத்து கடமையை எப்பொழுதும் தவறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? தன்னுடைய கடமையை சரியாக செய்தாலே எல்லா பிரச்சனையும் நீங்கிவிடும் என்பதுதான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அதான் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து. சரியா? வாங்க. ஜம்மு காஷ்மீரில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினார் என்பது செய்தி. சமீப காலமாக ஜம்மு காஷ்மீரில் எந்த பிரச்சனையிலும் ஈடுபடாத பொதுமக்கள், பொதுவாக இந்துக்கள் மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து சென்றவர்கள், இவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். கடந்த மாதத்தில் மட்டுமே ஒரு 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம், வெளியூர்ல இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் தென் மாநிலங்கள்ல இருந்து போனவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த ஊரை காலி பண்ணி வெளியில வர்றாங்க. பர்டிகுலரா இதுக்கு முன்னாடி பப்ளிக் பிளேஸ்ல தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இப்போ பர்டிகுலரா அந்த பர்சனை மட்டும் தாக்குதல் நடத்துறாங்க. சோ இதன் மூலம் அங்க பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்காக உள்துறை அமைச்சர் பிரதமரிடம் விவாதித்துள்ளார். சோ மேலும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரியா? ரைட். ஸோ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்ட நாள் அல்லது தீராத ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அது எப்போது தீரும் என்பது இப்ப வரைக்கும் முடிவு எட்டப்படவில்லை. சரியா? ரைட். கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை முதல்வர் ஆய்வு. சென்னையை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் 2வது ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆலையை கட்டமைப்பதற்கான பணிகளை 2023ஆம் ஆண்டு ஏப்ரலுக்குள் முடிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். மீஞ்சூரில் நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக நெம்மேலியில் 2013ஆம் ஆண்டு ஒரு ஆலை இயங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனுடைய 2ஆம் கட்டம் தான் நேற்று ஆய்வு செய்திருக்கிறார். 2023க்குள்ள இதை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை உத்வேகம் அல்லது கதிசக்தி அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய பிரதமர். இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின உரையின் போது அறிவித்திருந்த அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான உத்வேகம் அல்லது கதிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 100 லட்சம் கோடி செலவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் உத்வேகம் திட்டம் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயல்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முனைப்பு அப்படின்னு சொல்லலாம். மெயினா சரக்கு போக்குவரத்துக்கான செலவையும் நேரத்தையும் உத்வேகம் திட்டத்தின் மூலம் குறைப்பதுதான் முக்கியமான இலக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்பு நிறைய இடங்கள்ல நம்முடைய மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நிறைய திட்டங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது. சோ அதையெல்லாம் விரைந்து முடித்தால் நன்மை பயக்கும். அதே நேரத்தில் இந்த உத்வேக திட்டத்துக்கும் மாநில அரசின் ஒத்துழைப்பு என்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத எடிட்டர் இங்க சொல்லியிருக்கார். பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த தடையில்லாத மின்சாரம், தேவையான தண்ணீர் வசதி, சாலைகள், தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்டவற்றையும் உறுதிப்படுத்துவதுதான் அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு கண்டிப்பாக
எல்லா பக்கமும் வந்து சப்போர்ட் இருந்தாதான் விரைவில் நிறைவேற்றப்படும். மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய விவகாரங்கள் 4 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியது. பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையே தான் பேச்சுவார்த்தை நடைபெறும். தற்பொழுது 4 நாடுகள் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா. சோ இந்த 4 நாடுகளும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இது போன்ற நார்தரப்பு பேச்சுவார்த்தை இருதரப்பு பேச்சுவார்த்தையை விட அதிக பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். எல்லா துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுதான் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத ஃபைனலா சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து இந்திய விமானப்படை வீரர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து மீட் பண்ணியிருக்கார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெருசலம் நகரில் நடைபெற்று வரும் நீலக்கொடி விமான கூட்டு பயிற்சியின் போது இவர் போய் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றா இந்த நீலக்கொடி விமான கூட்டு பயிற்சி அப்படிங்கிறதுல அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ், இஸ்ரேல் ஆகிய 8 நாடுகள் வந்து சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சியில மேற்கொள்றாங்க. அது பேர் தான் வந்து ஃப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நீலக்கொடி கூட்டு பயிற்சி. இது எங்க நடக்குது அப்படின்னா வந்து இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலத்தில் நடக்குது அப்படிங்கிறதா சரியா. சோ அவங்ககிட்ட போய் பேசியிருக்காரு நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். உத்தரகாண்ட் மாநிலத்திலும் பலத்த மழை, 47 பேர் உயிரிழப்பு. மலைகள், மவுண்டைன்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில தொடர்ந்து மழை பெய்வதால் அந்த கிராவிட்டி அதிகமாகி அந்த மண் கிடையே வந்து நீர் உள் புகுவதால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த லூஸ் ஆகி சாயில் லூஸ் ஆகி நிலச்சரிவு ஏற்படும். நிலச்சரிவு ஏற்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியேற்ற பகுதிகள் மண் சரிவிலால் மூழ்கி விடுகிறது என்பதுதான் செய்தி. அதே மாதிரி வந்து எங்க உத்தரகாண்ட்ல நடந்திருக்குது. நேற்று வந்து கேரளாவில் பார்த்தோம், இன்னைக்கு வந்து உத்தரகாண்ட் மாநிலத்திலும் இதே போன்று நடந்துள்ளது. இடைவிடாது மழை பெய்து வருவதுதான் இதற்கு முக்கிய காரணம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் வீடுகள் இடிந்தது, நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் இதுவரை 47 பேர் உயிரிழந்தனர் என்பது செய்தி. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பக்கத்துல இந்த மாதிரி வந்து கார்கள்லாம் மூழ்கி நிற்கிறது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. மெயினா அங்க இருக்கக்கூடிய நதி கோசி ஆறு ஆல்ரெடி வந்து பீகார்ல அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஆறு. சோ அங்கேயும் வெள்ள நீர் வருகிறது. அதே போன்று வந்து காலி, சராயு போன்ற நதிகளிலும் அதிக அளவு வெள்ளம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நைனிடாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பாதிப்பு உண்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை சூழல் மோசம் அடைகிறது அப்படிங்கிறத சூழலியலாளர் மாதவ் ஹாட்கில் வந்து தெரிவித்தார் என்பதுதான் செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாநிலங்களில் சமீப காலமாக வந்து அதிக மழைப்பொழிவு காரணமாக அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து அழிக்கப்படுகிறது. அது இல்லாம வந்து மனித செயல்பாட்டாலும் அழிக்கப்படுகிறது. சோ இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் மத்திய அரசின் இசைவுக்கேற்ப அதை வந்து என்ன பண்ணும், நாங்க என்னென்ன அறிக்கையில கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் விரைவில் செயல்படுத்துங்க அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கார். மேற்கு தொடர்ச்சி மலை சூழல் மோசமடைந்து வருவதாக தெரிவித்துள்ள சூழலியலாளர் மாதவ் ஹாட்கில் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மக்கள் அழுத்தம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா. இவர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கேரளம் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியலை பாதுகாப்பதற்கான நிபுணர் குழுவின் தலைவராக இவர் செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மெயினா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்ல போனா குஜராத், மகாராஷ்டிரம், கோவா, கர்நாடகம், தமிழகம், கேரளம் போன்ற மாநிலங்கள்லாம் இதை சுற்றி இருக்கிறது. தென் தெற்காசியாவில் உள்ள 3 பல்லுயிர் பெருக்க மண்டலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அந்த அளவுக்கு இங்க உயிரின பல்வகைத்தன்மை அதிக அளவு காணப்படுகிறது. ஸ்ரீநாத், ஹர்பஜன் இவர்கள் இருவருக்கும் MCC கௌரவம் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி பாருங்க. மெரில்பர்ன் கிரிக்கெட் கிளப்பின் வாழ்நாள் உறுப்பினர் கௌரவம் ஸ்ரீநாத் மற்றும் ஹர்பஜன் சிங் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. லண்டனை தலைமையிடமாக கொண்டு மெரில்பர்ன் கிரிக்கெட் கிளப் இயங்கி வருகிறது. இதற்கு சொந்தமானதான் லார்ட்ஸ் மைதானம். MCC தான் கிரிக்கெட்டில் விதிமுறைகளை வகுக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் வாழ்நாள் உறுப்பினர்களாக இவர்கள் இருவரும் இணைக்கப்பட்டுள்ளனர். ஒன்று வந்து ஸ்ரீநாத் மற்றும் இன்னொரு வந்து ஹர்பஜன் சிங். உலகின்
தலை சிறந்த 18 கிரிக்கெட் பிரபலங்களுக்கு MCC வாழ்நாள் உறுப்பினர் கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த துறை சார்ந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஓகேவா? கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு நடத்துவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை என தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் என்பதுதான் செய்தி. அது இல்லாம இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, அகழாய்வில் கண்டறியப்பட்ட உரை கிணற்றில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. 7ஆம் கட்ட அகழாய்வில் பல அடுக்குகள் கொண்ட கை வேலைப்பாடுகளால் கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்ட சுடுமண் உரை கிணறு கண்டறியப்பட்டது. இந்த உரை கிணற்றில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. அதான் எடுத்து காட்டியிருக்காங்க. இதான் அந்த மீன் சின்னம். சோ மீன் சின்னம் என்பது பாண்டியர்களுக்கான சின்னம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LED பல்புகளில் வெண்ணிற ஒளி உமிழி. வெண்ணிற ஒளியை பெற வேண்டும் என்றால் மஞ்சள், பாஸ்பரஸ், சோ இந்த மாதிரி நீலம் இதெல்லாம் பூசிதான் வெண்ணிற ஒளியை பெற முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேரடியாகவே வெண்ணிற ஒளியை உமிழக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சென்னை IIT சேர்ந்தவங்க. LED பல்புகளில் பயன்படுத்தப்படும் வெண்ணிற ஒளி உமிழியை உருவாக்கி IIT மெட்ராஸ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சாதனை புரிந்துள்ளனர் என்பதுதான் செய்தி. சரியா? இந்த ஆராய்ச்சியின் நடைமுறை பயன்பாட்டுக்கு வந்தால் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் அதிக விலை கொண்ட பொருட்களை காட்டிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இத்தகைய பிரகாசமான வெண்ணிற ஒளி உமிழிகள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் இதனால் ஆற்றலை அற்புதமாக சேமிக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பு என்பது இந்த துறையில் மிக தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வெண்ணிற ஒளியை உமிழும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக. குற்றங்கள் அதிகரிப்பு. ஈக்வடாரின் அவசர நிலை. சோ ஈக்வடார் ஒன் ஆஃப் த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் குற்ற செயல்கள் அதிகரித்த நிலையில் அந்த நாட்டு அதிபர் கில்லர்மா லசோ அவசர நிலையை அறிவித்துள்ளார் என்பதுதான். குற்றங்கள் அதிகரித்து விட்டது, அதனால எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிதண்ணீர் மக்கள் வாழ்வில் மிக மிக அத்தியாவசிய தேவையாகும். நமது நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில் குடிநீருக்காக மக்கள் வெகு தொலைவில் அலைந்து இன்னல் பட்டு எடுத்து வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையை போக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜல்ஜீவன் என்ற திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி 2024ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் குடிநீர் வசதி வழங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய இலக்கு. இதில் மத்திய அரசு 50% பங்களிப்பு, மாநில அரசு 40%, 10% பயனாளியின் பங்களிப்பு என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்துக்காக யாராவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராஷ்டிரிய ஜல்ஜீவன் கோஷ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நன்கொடையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகை முழுவதும் இதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. துபாய் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். ரியல் எஸ்டேட் மேம்பாடு, தொழில்துறை பூங்காக்கள், IT கோபுரங்கள், பல்நோக்கு கோபுரங்கள், சரக்கு போக்குவரத்து, மருத்துவக் கல்லூரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பலவற்றுக்காக துபாய் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் ஜம்மு காஷ்மீர் அரசு நிர்வாகம் கையெழுத்திட்டு. சோ இது எல்லாத்தையும் இருவரும் பகிர்ந்து கொள்வதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குஷிநகர் விமான நிலையத்தை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இது ஒரு சர்வதேச விமான நிலையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். முதல் விமானமாக இலங்கையிலிருந்து வருகிறது விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ இப்போ கேள்விக்கு போயிடலாம். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பயங்கரவாதம் குறித்து உலக நாடுகளின் கண்ணோட்டத்தை அலசி ஆராய்ங்க. உலக நாடுகள் ஜம்மு காஷ்மீர்ல இது போன்ற பயங்கரவாதம் எப்பதான் முடிவு வரும், என்ன நினைக்குது இங்க நடக்கூடிய பயங்கரவாதத்தை பத்தி அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்க அப்படிங்கறதா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி. தமிழக முதல்வர் ஆய்வு செய்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை எங்கு உள்ளது அப்படின்னா நெம்மேலி, சென்னை. உத்வேகம் கதிசக்தி திட்டத்தை இந்திய பிரதமர் எப்போது அறிவித்தார்? சுதந்திர தின உரை. உத்வேகம் திட்டத்தின் நோக்கம் என்ன?
அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதுதான் இதன் முக்கிய நோக்கம். 8 நாடுகளின் விமானப்படைகள் பங்கேற்கும் நீலக்கொடி கூட்டு பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா ஜெருசலம் என்பதுதான் சரியானது. இமயமலை அடிவாரத்தில் உள்ள எந்த மாநிலத்தின் பலத்த மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது? உத்தரகாண்ட். மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியலை பாதுகாப்பதற்கான நிபுணர் குழுவின் தலைவராக செயல்பட்டவர் மாதவ் ஹாட்கில். மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் வாழ்நாள் உறுப்பினர் கௌரவம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸ்ரீநாத் மற்றும் ஹர்பஜன் சிங். மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சுடுமண் உரை கிணறு எங்கு கண்டறியப்பட்டது? கீழடி. நேரடியாக வெண்ணிற ஒளியை உமிழும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த ஐஐடி சென்னை ஐஐடி. குற்ற செயல்கள் அதிகரித்ததால் அவசர நிலையை அறிவித்துள்ள நாடு ஈக்வடார், தென் அமெரிக்கா. ஜல்ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? 50%. மாநில அரசு 40%. பயனாளிகள் 10%. தொழில்துறை பூங்காக்கள் அமைப்பதற்கான ஜம்மு காஷ்மீர் அரசு எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? துபாய். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த நகரில் சர்வதேச விமான நிலையத்தை இந்திய பிரதமர் திறந்து வைத்தார்? குஷிநகர். இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.